இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டார். வேதம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினாராம். காரணம், அவர் உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தமாக, உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கொண்டது நிமித்தமாக. வேதம் விதமாக சொல்கிறது, அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வாராம். உலகத்தில் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்கும்படி, நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்காக அவர் வழிகாட்டும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்காய் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர் வந்தார். வேதத்தில் அநேக இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கி இருக்கிறார். எப்பேற்பட்ட அன்புள்ள தேவனை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக துப்பப்பட்டு, நமக்காக அவமானப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய நிந்தைகளையும் நம்முடைய நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணும்படியாக நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுக்காக நீர் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக நீர் சாபமானதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக பாவமானீரே, உமக்கு நன்றி அப்பா. உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவத்தையும் நீர் சுமந்திரே, சாபத்தை சுமந்திரே, உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்தரலும், ஒவ்வொருடைய பாவங்களையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவியறலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.